நாங்க எதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தோமே அதையே மூட சொல்றியே அப்படின்னு சொல்ற மாதிரி அதை மூட உத்தரவு கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். பார்த்தா சிஎம் ஆயிட்டாரு, ஒரு கனவு மாதிரியே இருக்கு, எல்லாமே பிளாஸ்ட். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறானே என்னப்பா, ரிட்டர்ன் பண்றான் பாட்டிலுக்கு என்னப்பா, ஐயோ வேணாப்பா. சேகர்பாபு அவ்வளோ அழுதார்ல. என்னோட ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா, அன்னைக்கு நீங்க ஃபீல் பண்ணதுக்கு மக்கள் எத்தனையோ விஷயங்களுக்காக போராட்டம் பண்ணாங்களே, அப்போ ஒரே ஒரு செகண்ட் நீங்க வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சிஎம் ஆயிருக்கலாம். 5 வருஷத்துல இந்த ஆட்சி போன ஆட்சி 5 வருஷத்துல பண்ணதை எங்களால் 5 நாளில் பண்ணியிருக்காரு. அதுவும் இப்போ உடனே ஒரு கேமரா தூக்கிட்டு அடையலானுங்க, மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க பாருங்க, மூடலை அப்படின்னு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. உதயநிதி சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்துட்டு சட்டசபையில பதில் சொல்லாம வீட்டுக்கு போயிட்டு பதில் சொல்லியிருக்கீங்க, என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கேள்வி கேட்டா பதில் சொல்ற வரைக்கும் அங்க உட்காந்துருக்கோம். ஸோ இந்த ஆட்சி எப்படி இருக்கு? 4 நாள் 5 நாள் ஆகுது, அவர் வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு, எப்படி பாக்குறீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கண்டிப்பா வந்து அவர் நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கையோட தான் ஓட்டு போட்டோம். அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஈஸியாக அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. ஒயின் ஷாப்லாம் நாங்களே முன்னாடியே சொல்லியிருந்தோமே, ஸ்கூல் பக்கத்துலலாம் பூட்டுறதா தான் சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பூட்டியிருந்தீங்கன்னா எப்படி 717 ஒயின் ஷாப்பை இப்போ பூட்டுறதுக்கு உத்தரவு கொடுக்க முடியும்? எப்படி பூட்டுவாங்க? ஆக்சுவலி எங்கள் சைதாப்பேட்லேயே மாந்தப் ஸ்கூல் போகிற வழியில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. இன்றைக்கும் நிறையா பேர் அந்த நைட் நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு அந்த 18K பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த பக்கம் நடக்கிறதுக்கு பயந்து முன்னாடி நடந்து வந்தவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. முன்னாடியே இறங்கிட்டு சைடில் இப்படி கூடிய சுற்றி போகிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒயின் ஷாப்பை மூடினதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ ஒரு விஷயங்கள். ஏன்னா அவங்க வந்து அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கங்கிற பிரச்சனை இல்லை, குடிச்சிட்டு கீழே படுத்திருக்கும் போதே நம்மளே அறியாமல் நம்ம அவங்க தட்டி விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது, அவங்க மேலே விழுந்துட்டா என்ன பண்ணுறது, அந்த பயமே அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு விஷயமே அதுதானே. நம்ம இவ்வளோ காலங்கள் ஒரு ஆக்சுவலி ஒரு படத்தில் வரும்ல, நாங்கள் எதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தோமே அதையே மூட சொல்றியே அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை மூட உத்தரவு கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து எல்லாருமே வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார், அது சொன்னார் இது சொன்னார். எனக்கு என்ன 2 வருஷம் ஆச்சு, முன்னாடி உள்ள ஆட்சியுமே காசு கொடுக்குறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. அது என்ன ஏதுன்னு டீட்டெயில் பார்த்துட்டு தானே கொடுத்தாங்க. ஸோ இவருமே வந்து உடனே சடனாக நிப்பாட்டலையே. என்னோட கேள்வி என்னென்னா, இதுக்கு முன்னாடி அம்மா ஆட்சியில் இருக்கும்போது எவ்வளவோ நலத்திட்டங்கள், ஹெவி நலத்திட்டங்கள், அவ்வளோ திட்டங்களையும் சடனாக நிப்பாட்டிட்டு இவங்க புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு, 1 இயர் ஆச்சு, 6 மந்த் ஆச்சு. இந்த மாதிரிலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, டைம் இருந்தது, கொடுத்தாங்க. ஆனால் வந்து இவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இவர் நினச்சிருந்தானா நான் புதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, இதெல்லாம் ஈஸியாக நிப்பாட்டி இருக்கலாமே, ஏன் நிப்பாட்டல, ஏன் கண்டினியூ பண்ணாங்க? அதுவுமே மின்சாரத்துக்குமே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா 200 யூனிட்டுங்கிறது நம்ம உண்மையிலே ஏசி எல்லாமே யூஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படினாலும் அதை கட்டிடுவாங்க. அதுக்குமே உங்களுக்கும் அந்த இது வந்து சலுகையை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 யூனிட் நம்மளுக்கும் ஃப்ரீயாக தான் தராங்க. அந்த ஒரு ஃபீல் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தானே, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படிங்கிறது தான் என்னோட இது. உண்மையிலே ஆட்சி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தோமோ அது ஒன்றா நடக்குது, கனவுகள் நிஜத்தில் நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்கூர்ல பார்க்குறோம். உண்மையிலே செம்ம ஒரு சூப்பரான விஷயம். இது எல்லாத்துக்குமே அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சார் இது வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் இதெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாச்சும்? ஆக்சுவலி வந்து இப்போ வந்து இன்னும் அடுத்து வந்து கோர்ட் தான். ஆக்சுவலி வந்து அஞ்சலி அம்மாள் விரைவு கோர்ட் அது ஒன்று கொஞ்சம் கொண்டு வரணும். ஏன்னா லேடிஸ்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதை தாண்டி இன்னும் நிறையா விஷயங்கள், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் அவர் தெளிவாக சொல்லிட்டார். நான் என்னென்னு பார்த்துட்டு ஒன்றா மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான டைம் கொடுக்கணும். அதுதான் உண்மை. நம்ம எடுத்தோன்னே இப்போ ஒரு ஆஃபீஸு கண்ட்ரோல் கொண்டு வரோன்னா ஒருத்தவங்கள உடனே அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறோம். அவங்க ஒரே நாளில் எல்லா வேலையும் பண்ணிட முடியுமா? எல்லாத்தையும் கற்றுக்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட அனலைஸ் என்னன்னு புரியும். எனக்கு என்னென்னா, ஒரு 4 நாள்லேயே இவ்வளோ மாற்றங்களை கொண்டுட்டு வர முடிஞ்ச அவருக்கு டைம் கொடுத்தா எந்த அளவுக்கு மாற்றங்களை கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறது தான். 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம் நடந்துடும் அப்படின்னு இப்பையும் பகல் கனவு தான் காண்றீங்க. அப்பையும் அதை தான் பண்ணீங்க. 5 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லி பகல் கனவு கண்டீங்க, அது நடக்கவே இல்லை. இதில் வேற நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் வேற போகும்போது சும்மா காமெடி பண்ணிட்டு பேசிட்டு போகிறாரு சட்டசபையில். இப்பையும் என்னோட பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எனக்கு லாஸ்ட்டாக நான் இப்போ சொன்னதான் அப்பயும் சொன்னதான் இப்பயும் சொல்லுவேன். குளத்தூர் தொகுதியில் சேகர்பாபு அவ்வளோ அழுதார்ல. என்னோட ஒரே ஒரு ஆன்சர் என்னென்னா, அன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கு மக்கள் எத்தனையோ விஷயங்களுக்காக போராட்டம் பண்ணாங்களே. தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ இடத்துல நின்று போராட்டம் பண்ணாங்க, சாக்கடையில் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க. அந்த பெண்களெல்லாம் உண்டு கட்டாக தூக்கி உள்ளே இழுக்கும் போது கத்தி கதறினாங்களே. அப்போ ஒரே ஒரு செகண்ட் நீங்கள் வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் சிஎம் ஆயிருக்கலாம்.
இதே லவுட் ஸ்பீக்கரை காட்டிலையும் ஜூலியா காக்கிட்டையும் கேட்குறேன், அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருந்துச்சு, ஸ்டிக்கர் ஒட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ என்னோடனா அப்பையும் பேட்ரோல் இருந்ததுல, பேட்ரோல் இருந்துச்சு, நாங்கள் அப்போ இதை கொடுத்துருந்தோம், இப்போ இது வந்து மாற்றி சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஒரே ஒரு கேள்வி தான், அப்போ அவ்வளோ பேட்ரோல் இருந்ததுன்னா எப்படி அவ்வளோ அஃபீஸ் நடந்தது, அவ்வளோ கொடூரமான செயல்கள்லாம் நடந்தது, அவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது எங்கே போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நாளே நாளில் அவ்வளோ கஞ்சாவை பிடிச்சி நம்ம கண்ணு முன்னாடி புதைக்கிறாங்க, அவ்வளோ குட்கா, அவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. ஒரு நான் நியூஸ் கூட பார்த்தேன், அது எந்த அளவுக்குங்கிறதே தெரில, அவ்வளோ தங்க நகைகளை ஈஸியாக கைப்பற்றிருக்காங்க. ஒரே நாள் 2 நாளில் கைப்பற்றிட்டாங்க. எப்படி முடிஞ்சிச்சு? ஏன் அதை முன்னாடிலாம் பண்ண முடியல? இவ்வளோ காலங்களில் ஏன் பண்ண முடியல? ஈஸியாக இப்போ ஏன் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்கவுங்க வேலையை சுதந்திரமாக அவங்கவுங்கள பண்ண விட்டாலே எல்லாமே சக்ஸஸ்ங்கிறது இதுதான். இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இதை தான் நாங்கள் கேட்டோம். அது நடக்குது, இன்னமும் நடக்கும். 6 மாத கனவெல்லாம் வந்து பகல் கனவாகவே கண்டுக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக நடக்காது. கண்டிப்பாக 5 வருஷமும் நாங்கள் தான். ஸோ விஜய் வந்து இப்போ புதிய முதல்வராக பார்த்துக்கிட்டு ஒரு 4-5 நாள் நிறைய விஷயங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆகுது. 5 நாள் ஆகுது. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கு. ஆமாம். எப்படி பார்க்குறீங்க இந்த 5 டேஸ்க்கான அந்த ஆட்சி? நீங்களே சொல்லிட்டீங்க, 5 வருஷத்தில் இந்த ஆட்சி போன ஆட்சி 5 வருஷத்தில் பண்ணதை எங்களால் 5 நாளில் பண்ணியிருக்காரு. அது மேபி ஓவர் டாக்கிங், ஓவர் கான்ஃபிடென்ஸாக கூட இருக்கலாம். பட் அதான் உண்மை. ஏன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அரசு அதிகாரிகளால் என்ன முடியும், ஒரு அரசாங்கத்தால் என்ன முடியுன்றதான ஒரு பேசிக் விஷயம் தான் இது. இப்போ பேசிக்காக சொல்லப்போனால் ஒரு மதுக்கடைகள் மூடுறதை வந்து மதுவிலக்குன்றது இந்த 2 அரசாங்கமே பல வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. மதுவிலக்கு நாங்கள் கொண்டு வரோம், இதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம். 500 கடை மூடுவான், 5000 கடை ஓப்பன் பண்ணுவான். இதே தான் நடந்துட்டு இருக்குது. பட் இவர் வந்த உடனே அந்த 717 கடைகள் மூடின விதம், அது எங்கே மூடி இருக்காங்கன்றது தான் அங்கே முக்கியம். அதுவும் இப்போ உடனே ஒரு கேமரா தூக்கிட்டு அலையலானுங்க, மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள், மூடலை அப்படின்னு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. படிப்படியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதை செய்வாங்க. அதே மாதிரி அங்கே வேலை பார்த்த ஊழியர்களுக்கும் வேலைகள் பறிக்கப்படாது, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு போலியாக முதல்ல கண்ணீர் விட்டானுங்க. அவங்களோட வேலைகளுமே நிரந்தரமாக்கப்படும் வேற ஒரு துறைக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் பண்ண விஷயங்கள் இந்த மதுக்கடை இதில் ஆரம்பிச்சிருக்கிறது அடுத்தடுத்து எல்லா விதத்துலையுமே ட்ராவல் பண்ண விதம் சூப்பராக இருக்கும். அதோ ஒரு 5 நாளில் காட்டியிருக்காரு 5 வருஷத்தில் என்ன பண்ண முடியும்னு. 5 வருஷம் இருந்தால் என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வராதுனாங்க, அதுவுமே இன்னைக்கு வந்திருக்கு. ஆமாம். அந்த டிஎம்கே அட்டாக் எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு 5 நாள் தான் ஆகுது. தலைவா, எல்லாத்துக்கும் வர சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா 59 வருஷமாக மாற்றி இருந்துட்டாங்க. ஒன்று எதிர்கட்சி சீட்டில் உட்காருவாங்க, இல்லை ஆளுங்கட்சி சீட்டில் உட்காருவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மாறி தான் இருப்பாங்க. முதல் முறையாக சட்டசபையில் 2 பேரும் ஒன்றா ஆப்போசிட்டில் உட்கார வச்சிருக்காருல, அதுவே வைத்தறிச்சல். அதுவே அவங்களால ஏற்றுக்க முடியாது. இவங்க தோக்கணும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் இவர்கிட்ட தோக்கணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஒன்று இவன் நம்ம அவங்ககிட்ட தோப்போம், இல்லை அவன் நம்ம இவங்ககிட்ட தோப்போம், இப்படி தான் நினச்சிருப்பாங்களே ஒழிய இந்த மனுஷன் மொத்தமாக அள்ளிட்டு போவார்னு அவங்க நினைக்கல. ஸோ அதை எங்கேயுமே இவங்களால கணிக்கவும் முடியல. மக்கள் அவளை பைத்தியக்காரனா காசு வாங்கிட்டா ஓட்டு போட்டுவாங்கன்ற அளவுக்கு தான் நினச்சிருக்காங்க. மக்களை ஸ்கேம் பண்ணிருந்தாங்க. ஒரு வாட்டி இந்த மக்கள் நம்ம ஸ்கேம் பண்ணி பார்ப்போமே, ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அதுதான் ரியாலிட்டி. ஸோ ஒரு எதிர்கட்சியாக வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக குறைகள் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. பட் நம்ம ஸ்டாலின் என்ன சொன்னார்னா 6 மாதத்துக்கு நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னாரு. அவர் சொல்லி முடிச்சா அன்றைக்கி சாயந்தரமே படிப்படியாக அவனுக்கு 4 கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம யூஸ்வலாக எதிர்பார்க்குறது தான். பட் என்ன பிரச்சனைனா ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா எதிர்கட்சியோட அவங்களோட அந்த பர்பஸுமே தேவை. ஸோ அவங்களும் ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த முழுசாக மக்கள்கிட்ட போய் நல்லது செய்யும். பட் இவங்க விடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களாட்சி மயிராட்சி, அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரம். அதுதான் அந்த அதிகாரம் வேணுன்றனால தான் இவ்வளோ வருஷம் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களே ஆதரவு கொடுத்து நீங்கள் முதல்வராக இருங்க, இந்த ஆள் வந்து உக்காண்டானா நம்மளுக்கு எப்பவுமே வாய்ப்பு கிடைக்காதுன்றத அந்த அடிப்படையின் பயத்தினால தான் அவங்க பண்ணாங்க. பட் ஆப்வியஸ்லி கடவுள் கூட இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி அவர் ஆட்சி புரிஞ்சுட்டாரு. ஸ்டில் இதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும் தலைவா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு விஷயம் தப்பு சொல்கிறாங்கன்னா அதை திருத்திக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக எப்போ ஒரு முதலமைச்சர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு எதிர்கட்சியோ மக்களோ சொன்னாங்கன்னா திருத்திக்கிட்டாங்கன்றது எனக்கு தெரியல. பட் இவர் திருத்திக்கிறாரு. நிறைய விஷயங்களை வந்து பிடிக்கலன்னா அது வந்து யோசிக்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நல்ல முதலமைச்சர். ஒரு புது ப்ரீத் எடுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் சஃபோகேட் ஆகிட்டு இருந்தோம் எல்லா துறைகள்லையும். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு புது ப்ரீத் தான். இன்னொரு 5 வருஷம் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆக்சுவலி உதயநிதி சார் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்துட்டு சட்டசபையில் பதில் சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு பதில் சொல்லியிருக்கீங்க, என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற வரைக்கும் அங்கே உட்காந்துருக்கும். கேள்வி கேட்ட உடனே வெளிநாட்டு சரின்னு ஓடக்கூடாது, முதல் திங். 2வது சட்டமன்றம்ன்றது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். நான் கேள்வி கேட்டே இருப்பேன், உட்காந்து பதில் சொல்லிட்டே இருக்குன்றதுக்கான இடம் கிடையாது. முதல் நாள் நல்லா ஃபன்னாக போச்சு, 2வது நாள் நம்ம வழக்கம் போல் ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. பட் ஆரம்பித்த உடனே கேள்வி கேட்ட உடனே ஓடி போயிட்டாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் நினச்சிருந்தா ஓட்டிங் எடுத்தாங்க, எதிர் ஓட்டு போட்டிருக்கலாம், மேபி ஆட்சி கலைஞ்சிருக்கலாம். ஏன் ஓட்டு கூட போட தைரியம் இல்லாமல் ஓடினாங்க? ஒரு எதிர்கட்சி தலைவன்றதுக்கான பர்பஸ் என்னன்றதே அந்த அளவுக்கு தெரியல. ஸோ கேள்வி கேட்டதுக்கான பதில் உனக்கு ட்விட்டரில் கொடுத்தாலே போதும், அந்த அளவுக்கு தான் உனக்கு தகுதி இருக்குன்றத ஒரு இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. பட் ஸ்டில்
ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் ப்ராப்பராக அங்கே நின்று ஸ்டாண்ட் எடுத்திருந்தாருன்னா எங்கள் தலைவர் அங்கேயே பதில் சொல்லியிருப்பாரு. பட் அதுக்கான நேரத்துக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாமல் ஓடினால அவரோட பதில் ட்விட்டரில் வந்திருக்கு, அவ்வளோதான். இப்படி சக நடிகரும் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருக்காரு, அவருக்கு தேங்க்ஸ் கார்டெலாம் போட்டிருக்காங்கன்ற மாதிரி பல திரையரங்கள். கண்டிப்பா வரும். விஜய் ரசிகர்களே போடுவாங்க. நீ எதுக்கு சூர்யா ரசிகரை போடுற? விஜய் ரசிகரே போடுவாங்க. இந்நேரம் இந்த படம் எம்எல்ஏ லெவல் வரைக்கும் போயிட்டு இருக்கான் இந்த படம். அவங்களுக்கு ஒரு ஷார்ப் பவர், அதுதான். புரியுதா? பாப்பாரா என்னென்ன நியூஸ் போயிடுங்க, அவங்களும் பாப்பாரா. ஆல்ரெடி ஸ்டோரியில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, பண்ணி தான் பிளான் பண்ணி தான் நடிக்கிறது. சும்மாலாம் விஜய்க்கு தெரியுங்க மேலே ஸ்க்ரீன் பிளே என்னையா கூகுள் காப்பி வேணுமா லியோ காப்பி வேணுமா? இந்த டைலாக் போதாதா? சாண்டி உண்மையிலே நீ அன்னைக்கு ஒரு பொம்பளையை கை பிடிச்சி வித்த லியோன்ற படத்தில். ஆனால் இந்த படத்தில் அக்கான்ற அதுதான் பவரு, அதுதான் அந்த பவரு. புரியுதா சொல்ற? அந்த கருப்புன்ற பவரு, அந்த கருப்புன்ற அரசாங்கம். புரியுதா? இப்படி எடுத்துக்கோ. கருப்புன்றது பவரு, அதே இன்னொரு கருப்புன்றது அரசாங்கம். என் பவர் என்னன்னு காட்டுறது தான். 4 நாள் தானே ஆகுது, 4 மாசம் கூட ஆகல பண்ணுவாரு. இந்த படத்தை மூலியமா நிறைய மெசேஜ் இருக்குது. அதே காட்டுறாங்கப்பா. ஐயோ அதை சொல்ல மாட்டேன்ப்பா, அதே வச்சாச்சுப்பா. கடந்த முறை என்னென்ன நடந்ததுல பொறிக்கு போட்டு அப்படி பீராஞ்சி கீராஞ்சி எடுத்து வச்சுக்கிறாங்கப்பா. எல்லாமே இருக்குதுப்பா தம்பி. திமுக கவர்மெண்ட் எதிரான படமா அது? போன கவர்மெண்ட்டுக்கு எதிரான படமா? 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறானே என்னப்பா? ரிட்டர்ன் பண்றான் பாட்டிலுக்கு என்னப்பா? ஐயோ வேணாப்பா, அரசியலே வேணாமா? 10 ரூபாய் வேணாம் நீ வச்சுன்னு கொடுக்குறானா? அப்ப என்ன? கரெக்டா இனிமேல் போனோம், நேர் வழிக்கு போனோம், குறுக்க வழி போவாது. அதுதான் அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். தெய்வம் யார் மூலியமா நின்று கொள்ளும் தான் அவரை சில ஆளுங்களை நியமிக்கிறாங்க. அதுதான் தெய்வ சக்தின்றது மக்கள் சக்தி. தெய்வ சக்தின்றது மக்கள் சக்தி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் அந்த அரசாங்கம் அதை கொண்டு போற. சும்மா தெய்வமே சக்தி இல்லை, நம்மளுக்குள்ள ஒரு சக்தி இருக்குதுன்னா அது அரசாங்கத்தை தூக்கி நிறுத்துறது தான். அந்த சக்தி தான் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க இப்போ சூர்யா ஃபேனா வந்து விஜய் சாரோடைய அந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து 2 பேரும் நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க, தேங்க்ஸ் கார்டு கூட பல இடங்கள்ல போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். எப்படி பாக்குறீங்க? இப்பதானே வந்து ஒரு வாரம் அதான ஒரு வாரத்துக்குள்ள ஒரு நல்லது செஞ்சிருக்காரு. ஒரு சில 3 விஷயம்லாம் இனிமேல பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்படியே நல்லது பண்ணா அத்த ஆட்சிக்கும் நல்லதா இருக்கும். இப்ப வந்திருக்காரு, ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போம் கரெக்டா பண்றாரு. பண்ணணும்னு ஆசைப்படுறேன். விஜய் சார் இந்த கையெழுத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தினா நல்லா இருக்கும். அப்படிலாம் இல்லையா, நாங்க வந்து அவர் என்ன பண்ணாலும் நாங்க ஏத்துக்க ரெடி தான். என்ன பண்ணாலும் ஏத்துக்க ரெடி தான். அவர் இப்போதைக்கு சொன்ன கோரிக்கை எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. அது மட்டும் பண்ணி முடிச்சாலே போதும். சூர்யா ஃபேனா நீங்க வந்து விஜய் சார் ஆட்சி? ப்ரோ விஜய் எப்படி சொல்றேன்னா, நான் சூர்யா ஃபேன் தான், நான் ஒத்துக்கிறேன். விஜய் வந்தது நான் போட்டேன், நானே ஓட்டு போட்டேன். ஆனால் நம்ப முடியல யாராலையும். நான் போட்டு நான் எதிர்கட்சியா கூட வரட்டும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா சிஎம் ஆயிட்டாரு. ஒரு கனவு மாதிரியே இருக்கு, எல்லாமே பிளாஸ்ட். டிஎம்கே தொடர்ந்து அட்டாக் பண்றீங்க, எப்படி பாக்குறீங்க? உதயநிதி 4 நாள் தான் ஆச்சு அப்படின்னும் போது அவர் இன்னும் இதுவே ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு அட்டாக் பண்ணாரு, எப்படி பாக்குறீங்க? இது எப்படி இருக்குன்னா, தேவையில்லாம நானே வரக்கூடாதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். நானே மேலாட்டமா இப்படி சொல்லின்னு இருக்கேன். இல்ல அவங்க இவ்வளோ ஆட்சியில் இருந்தவங்கல்ல, அவங்க நாங்க சீனியர் பேட்சு, நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, நாங்க கொஞ்சம் சொல்றோம், அது கேட்டுக்கோங்க, அந்த முறையில தான் சொல்றாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். கொஞ்சம் ஃபன்னா போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா பாப்போங்க, இதுக்கு மேல சட்டசபையில் என்ன நடக்குது நம்மளுக்கு தான் தெரியும்.